மித்திரன் என்றால் நண்பன். அந்த நவகிரகத்துக்கு மட்டும் நண்பர் இல்லை, நமக்கு நண்பர். ஐயா திரு செல்வம் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய நம்ம மீட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறார்னே சொல்லலாம். 10 வருஷத்துக்கு மேலே வந்து கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த 10 வருஷமா தொடர பிணைப்போடு வந்திருப்பதே நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவரை நம்மளுடைய சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ என்ன கேட்டால் வாராவோடு ஒன்றிய செல்வம் தான் இது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் பேச மகிழ்ச்சி. அவருக்கு நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் பொன்னாடை கொண்டு கௌரவிப்பார். நினைச்சேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நிறைய ஜோதிட சங்கங்கள்லாம் இருக்கு. அந்த சங்கங்கள்ல நம்ம வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் முதன்மையா இருந்தா சொல்லுவேன். இங்க வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அனைவரையும் வந்து சமமாக மதிக்கிறது. அது போல இங்க வந்து போட்டி பொறாமைக்குள்ள இடம் கிடையாது. எல்லாரையும் தூக்கி விடணும், எல்லாரும் நல்லா மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம சங்கம். இது நான் வந்து ஒரு 10 வருஷமா தொடர்ந்தாப்புல நம்ம சங்கத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கேன். சங்க நிர்வாகிகளோட தொடர்புல இருந்துகிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே தங்கமான மனிதர்கள், யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் ஒரு காரணம். இந்த சங்க இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறது அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு நான் பேச இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 கிரகங்களோட தசை நடப்புல இருந்துகிட்டு தான் இருக்குது. குழந்தை பருவத்தை விடுங்க, ஒரு வாலிப பருவம் நம்ம சம்பாதிக்கிறோம்னாக்கா அந்த நேரங்கள்ல இயற்கை சுபரோ அல்லது இயற்கை பாபரோ அல்லது லக்ன அசுபரோ இல்ல துஸ்தானங்கள்ல இருந்து கிரகங்கள் தசை நடத்துறது, இப்படி எல்லாமே இருந்துதான் இருக்கு. ஆனா பார்த்தோம்னாக்கா அந்த கிரகங்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு சேமிப்புக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்னதான் கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தினாலும் சரி, அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவனுக்கு ஒரு ஜீவனம் அமைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் அந்த கிரகங்களுக்கு அவர் வந்து ஒரு பணியை வந்து கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த கிரகம் திசை நடக்கும் போது அது வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்துல தண்ணீர் பெற்று ஓரளவுக்கு 4 காசு சேமிக்க முடியுமா அப்படிங்கிறத நாம வந்து அதுல கண்டுபிடிக்கணும். இப்ப பார்த்தோம்னாக்கா நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி ஒருத்தனுக்கு சேமிப்பு இருக்குமா, ஒரு கிரகத்தோட திசையில 4 காசு சேமிப்பு இருக்குமா, கையில பணம் தங்குமா அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்து தனஸ்தானம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. இந்த தனஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல வருவாய் வரத்துக்கு மற்ற அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இருக்குமா, சேமிப்பு இருக்குமா அப்படிங்கறத சொல்லக்கூடியது இந்த தனஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடம் தான். அப்ப இந்த 2ஆம் இடமும் 2ஆம் இடத்ததிபதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இந்த தனம் இருந்தாதான் அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும், நாளைக்கு சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சதுனாலதான் குடும்பஸ்தானத்தையும் அங்க கொண்டு போய் வச்சாங்க. அது போல ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவங்க போய் ஒரு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா அதை யாரும் வந்து பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா ஒருத்தனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, ஒரு 4 காசு கையில இருக்குன்னா அவர் சொல்றது வந்து குப்பையான ஐடியாவா இருந்தா கூட அதை யோசிப்பாங்க. அப்போ இந்த சமூகத்துல ஒருத்தனை நல்லா மேல பார்க்க வைக்கிறது அந்த தனஸ்தானம் தான். அதனாலதான் அந்த தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த சேமிப்பு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த லக்னத்துக்கு இந்த 2ஆம் இடத்ததிபதி மறைவு ஸ்தானங்கள்ல போய் இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோல இந்த 2ஆம் இடத்துல
குரூர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை பாபர்கள் வந்து இருக்கிறதே அவ்வளவா சிறப்பு இல்லை, அந்த தனஸ்தானத்துக்கு கொஞ்சம் வந்து வீக்னஸ் கொடுப்போம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா இப்ப இந்த கிரக திசைகள் சொன்ன இல்லைங்களா, இந்த 9 கிரக திசைகள்ல ஏதோ ஒண்ணு கட்டாயம் எல்லாருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அது இயற்கை அசுபரா இருக்கலாம், இயற்கை பாபரா இருக்கலாம், இல்ல துஸ்தானத்திலிருந்து கிரகம் திசை நடத்தலாம், இல்ல துஸ்தானாதிபதியிலே திசையை நடத்தலாம். ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு வருவாயை கொடுக்கும். அந்த வருவாய் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம தெளிவா பார்க்கலாங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கும் ஒரு வழியை சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஹோரா சக்கரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹோரா சக்கரம் தான் வந்து ஒரு ஜாதகனுடைய தனம் எப்படி இருக்கும், அந்த சேமிப்பு எப்படி இருக்கும், வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சக்கரமாக இருக்கிறது. இந்த ஹோரா சக்கரம் எப்படி போடுவாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த ஹோரா சக்கரத்துல 2 ராசிகள் மட்டும் தான் பங்கு பெறும். ஒன்று பார்த்தீங்கன்னா கடகம், இன்னொன்று வந்து சிம்மம். இந்த 2 மட்டும்தான் ஹோரா சக்கரத்துல இருக்கும். இந்த கடகமோ அல்லது சிம்மமோ மட்டும்தான் ஹோரா லக்னமாகவே வரும். இந்த ஹோரா எப்படி அந்த கிரகங்களை அடைவு பெற வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண் ராசிகள்ல முதல் 15 டிகிரில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சிம்மத்துல போடுவாங்க. பின்னாடி இருக்கிற அந்த 16ல இருந்து 30 இருக்கிறத கடகராசியில போடுவாங்க. அது போலவே பாத்தீங்கன்னாக்கா பெண் ராசியில முதல் 15 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் கடகத்துல போடுவாங்க. மீதம் இருக்கிற அந்த 16 டிகிரில இருந்து 30க்குள்ள இருக்கிற கிரகங்களை எடுத்துட்டு போய் சிம்மத்துல போடுவாங்க. ஆக இந்த ஹோரா சக்கரத்துல 2 ராசிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த 2 ராசிகள்ல தான் இந்த 9 கிரகங்களும் இருக்கும். இதுல இருந்து நல்லா தெரியுது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோச்சார பலனா இருக்கட்டும், தசாபதிகள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தன வரவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சூரிய சந்திரர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. சூரியனை வச்சு சில யோகங்கள், சந்திரனை வச்சு சில யோகங்கள், இதெல்லாம் எதனால கொடுத்திருக்கிறாங்கன்னா இந்த ஹோரா சக்கரத்துல இவங்க 2 பேரும் தான் அதிபதியா வராங்க. இவங்க நிலையும் அந்த ஜாதகத்துல இருக்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து பண வரவு இருக்கும், பண சேமிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வகையில பார்க்கும்போது இயற்கை பாபர்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவங்கெல்லாம் சிம்ம ஹோராவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு பண வரவு கொடுப்பாங்க, அந்த திசையில சேமிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது. அது போலவே இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவங்க வந்து கடகத்தில் இருக்கும்போது அவங்க தசாபதிகள்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சேமிப்பை கொடுக்குற அளவுக்கு நல்ல வருவாயை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல புதனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா விதிகளுக்கு என்னன்னா அவர் 2 ராசியிலுமே, அதாவது சிம்மத்துல இருந்தாலும் சரி கடகத்துல இருந்தாலும் சரி, அவர் எதுல இருந்தாலுமே அவர் தசாபதிகள்ல தனவரவை அந்த சேமிப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இந்த 2 சக்கரத்துல இருந்துட்டா போதுமா, அந்த கிரகம் நடக்கும்போது அப்படியே வந்து கொடுத்துருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். டக்குன்னு அப்படியே ஹோரா சக்கரத்துல இங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு வந்துட்டு கடக ஹோராவில் இருக்கிறாரு, அதனால அவர் தசை ஃபுல்லா வந்து நல்லா சேமிக்கிற அளவுக்கு நிறைய வருவாயை கொடுக்கும், சேமிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே அடிப்படையானது ராசி சக்கரம். அந்த ராசி சக்கரத்துல குரு எப்படி இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த குரு பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அந்த தனஸ்தானத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய இடங்களாக இது வருது. இந்த இடங்கள்ல இருக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு பிளஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் தசாபதி நடக்கும்போது அவர் கடகத்துல இருக்காரு அப்படிங்கும்போது சேமிப்பை கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து வருவாயை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அது போலவே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு ஆகாத இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லைங்களா. உதாரணத்துக்கு இப்ப 3ஆம் இடத்துல இருக்கிறது, 12ஆம் இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து குருவுக்கு ஆகாத இடம். அப்படி ஆகாத இடத்துல இருந்துட்டு அவர் கடகத்திலேயே இருந்தாலும் கூட இங்க வந்து ராசி சக்கரத்துல ஆகாத இடத்துல இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா இந்த இடங்கள்ல அவர் பலவீனம் இல்லாம இருக்கிறாருனாக்கா 50-50 ஒரு பாதி அளவுக்கு தான் அவர் வந்து சேமிப்பு கொடுக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு நம்ம எடுக்கணும். ஒருவேளை அங்க பலவீனமாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வருவாய் இழப்பை கூட அவர் ஏற்படுத்துவார். அதனால அந்த நேரங்களில் நம்ம கவனமா இருக்கணும். அப்போ இந்த இயற்கை அசுபர்கள் சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ராசி சக்கரத்துல உபஜயஸ்தானங்கள்ல இருந்து
நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ போராச்சக்கரத்துலயும் சிம்மத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பணம் சேர்ற அளவுக்கு ஒரு வருவாயை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது போலவே இயற்கை சுவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராசி சக்கரத்துல நல்ல இடங்கள்ல இருந்து இந்த சேமிப்பு கொடுக்குற அளவுக்கு அங்க வலிமையா இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க பௌரா சக்கரத்துல கடகத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தசாபுத்திகள்ல நல்ல ஒரு சேமிப்பு இருக்கிற அளவுக்கு ஒரு வருவாயை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த கிரகங்கள், அதாவது இந்த 9 கிரகங்கள் வந்து எப்படி இந்த திசையை நடத்தினாலும் அவங்க வந்து நமக்கு ஒரு வருவாய் தனத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. ஒரு 10% பேருக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலை இல்லாம இருக்கிறது, வருவாய் வராம இருக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். கட்டாயம் மீது 90% பேர் ஒரு வேலையில ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. அந்த நபர்களுக்கு அந்த நடக்கக்கூடிய திசை சேமிக்கிற அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம ஒத்திட்டு பார்த்து அது இருக்கும் பட்சத்துல நாம அந்த ஜாதகம் பார்த்த ஜாதகர்களுக்கு நாம உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வழிகாட்டி அவங்களை மேலும் ஒரு சேமிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை நம்ம சொல்லலாம், ஏற்படுத்தலாம். இப்போ நான் பேசுனது உங்களுக்கு எல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மீட்டிங்ல நல்ல ஒரு பகுதியில் பேசுறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ மேக்ஸிமம் வந்து டிவிஷனல் சார்ட் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. செல்வம் ஒரு டிவிஷனல் சார்ட் எடுத்தாலே செல்வம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதுவும் செல்வத்தை பற்றி தான் சொல்றாரு. டிவிஷனல் சார்ட்ல ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி இருக்கு. எந்த சார்ட்லயுமே இல்லாத பெக்குலியாரிட்டி டிவிஷனல் சார்ட்ல ஒன்று இருக்கு. என்ன யாருன்னா தெரிஞ்சா சொல்லலாம். ராகுவும் கேதுவும் ஒரே சார்ட்ல ஒரே கட்டத்தில் இருப்பாங்க. தேங்க்யூ. ஜாதகத்திலேயே 7 கட்டத்துல இருக்காங்க. 7 வர்க்க சக்கரத்துல 7 வர்க்க சக்கரத்துல ராகு கேது சேர்ந்து தான் இருக்காங்க. சேர்ந்து இருப்பாங்க. இல்ல ஓரா சார்ட்ல வந்து பெண் ராசினா பெண் கட்டம்னா கடகம்னா கடகத்துல தான் இருப்பாரு, சிம்மனா சிம்மத்துல தான் இருப்பாரு. ராகு கேது எடுத்த உடனே அடிச்ச உடனே சொல்லிடலாம். ஆமா சார். ரைட், தேங்க்யூ. நன்றி செல்வம் சார். அடுத்தபடியாக